கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு ட்ரையம்ஃபல் என்ட்ரியில் வந்து அடுத்து 2வது நாள், இது 3வது நாள், இந்த செவ்வாய்க்கிழமை பெரிய செவ்வாய்க்கிழமை என்று சொல்வார்கள். வேதத்திலே நாம் வாசிப்போமேயானால் மார்க் 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே காணலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒலிவ மலையிலே என்ன முக்கியத்துவம், அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார்? அந்த இடத்தில்தான் அவர் வரக்கூடிய கடைசி காலத்திற்கான அடையாளங்களை குறித்தும் எருசலேமுடைய அழிவை குறித்தும் அவருடைய மீண்டும் திரும்ப வரக்கூடிய வருகையை குறித்தும் அதிகமாக பேசியிருப்பார். ஆங்கிலத்திலே இதை ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படியாக கிறிஸ்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அங்கிருந்த சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். பல காரியங்களை, அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, 2000 வருடங்கள் கழித்தும் இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்கிறோம் இந்த நாட்களிலே. அதே போல அவர் சொன்ன காரியங்களை நாம் மறந்து விட வேண்டாம். யுத்தத்தையும் யுத்தத்தின் சத்தங்களையும் கேட்பீர்கள். இதோ நாடும் அரசும் ஒவ்வொன்றுக்கும் எதிராக எழும்பு என்று தேவன் சொன்னபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திற்கான எல்லா விதமான அறிகுறிகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மீட்பு, ஒரே இரட்சகர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினாலே அவர் ஒலிவ மலையிலே அவர் சீஷர்களுக்கு சொன்னதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கும் இந்த நாளிலே நாம் அதை அனுசரிக்கிற இந்த நாட்களிலே அது ஒரு அறைகூவலாக, ஒரு ரிமைண்டராக, ஒரு நினைப்பூட்டுதலாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Are we prepared? Are we aware of things happening around us? பிரியமான தேவ ஜனமே, தேவன் வருகிற நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு நம்மை பரிசுத்தவான்களாக, அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக நிறுத்தும்படிக்கு அந்த பரிசுத்த இரத்தத்துக்கு வல்லமைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கேட்போம், தேவனே, இந்த நாடும் நகரம் இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு பலன் தாங்கள் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி எழுப்புவாராக இந்த நாளில், இயேசுவின் நாமத்தில். ஆமென்.